ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சயின்ஸ் எக்ஸாம் நல்லா எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சோஷியல் இம்பார்ட்டன்ட் போடாமல் இது போடுறீங்கன்னு பார்க்குறீங்களா? 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு வருத்தப்பட்டீங்க. இதுக்கு கிரேஸ் மார்க் இருக்கான்னு சொல்லிட்டு நிறையா மாணவர்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அப்டேட் நம்ம சைடு எதுவுமே போடலை. ஆனால் நிறைய வீடியோ யூடியூப் சேனல் நான் பார்த்தேன், கிரேஸ் மார்க். ஆனால் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு அங்கே பட்டுது. என்னென்னா பார்த்திங்கன்னா, ஒரு டீச்சர் சார்பில் எல்லா டீச்சர்ஸ் அசோசியேஷன் சார்பில் ஒரு கோரிக்கையை தேர்வுத்துறைக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த லெட்டரை கூட நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க, நான் காட்ட விரும்பல. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் நம்பர் 2வும் அண்ட் கிராஃப் 44B பஸ்ஸு சம்மும் அதுக்கப்புறம் அந்த கம்பல்சரி 2 மார்க்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் கிரேஸ் மார்க், அதாவது உங்களுக்கு கிரேஸ் மார்க் போட கோரிக்கை விடுத்திருக்காங்க. இது எவ்வளோ பேர் அட்டன் பண்ணிக்கிங்கன்னு தெரியல. சரி, இது அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ கிரேஸ் மார்க் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது உறுதியாக நான் சொல்லிடுறேன். நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு அஃபீஷியல் ஆன்சர் கீன்னு ஒன்று ரிலீஸ் ஆகும். இப்போ 11th 12th ரிலீஸ் ஆயிடுச்சு. 10th எப்போ ரிலீஸ் ஆகும்னா, அஃபீஷியல் ஆன்சர் கீ கவர்மெண்ட்டோடது எப்போ வரும்னா, உங்கள் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிஞ்சு தான் வரும். மேக்ஸிமம் ஒரு 5 days கழிஞ்சு தான் வரும். சரிங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கோரிக்கையை தான் விடுத்திருக்காங்க தவிர கவர்மெண்ட் சைடில் எதுவுமே ஓகேன்னு சொல்லலை. உங்களுக்கு கிரேஸ் மார்க் கன்ஃபார்மானு இல்லை. பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கிரேஸ் மார்க் எதில் தருவாங்கன்னா இந்த 1 மார்க்கில் தருவாங்கன்னு தோணுது. இந்த 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த கோரிக்கையில் என்ன விடுத்திருந்தாங்கன்னா, இங்கே B2Aன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம புக்கில் இல்லை. ஆக்சுவலாக நம்ம புக்கில் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு போல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு ஒரு மாற்றி கொடுத்துருந்தாங்க. நிறைய சொன்னீங்க. அது கூட ஆன்சர் இதுதானே ரிலேஷனுக்கு. இப்போது சில இதில் நம்ம புக்கில் கூட டூ யூ நோ அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதில் A to B கொடுத்துருந்தாங்க கூட சொன்னாங்க. A to B கொடுத்துருந்தாங்க. 12th புக்கில் ஏதோ அதில் போட்டிருந்தது. 12th புக்கில் ஏதோ A to B இருந்ததுன்னு சொன்னாங்க. இதில் B2Aன்னு சொன்னனால மாணவர்களுக்கு ஒரு குழப்பம். ஆக்சுவலாக ஆன்சர் இது வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதில் மாணவர்களுக்கு குழப்பம் அடைஞ்சு இதில் எது வேணாலும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதுக்கு மார்க் கொடுக்கணும். மேர் அட்டெம்ப்ட் அப்படின்னா இதுக்கு கிரேஸ் மார்க் 1 மார்க் கிடைக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவிர இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இது கன்ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆயிரம் தான் நினைக்கிறேன். ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஏன்னா அது குழப்பமாயிருச்சு. சென்டம் எடுக்கக்கூடாதுன்னே பண்ண மாதிரி இருக்குது. பட் ஆனால் திங்க் பண்ணி எழுதலாம். பட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருக்குங்க. பசங்க குழம்பிப்பாங்க, எல்லாம் ஒரே மாதிரி ஆன்சர் தானே, அதனால் போட்டுருவாங்க 1 மார்க். சரி, இதுக்கு கிரேஸ் மார்க் போடுவாங்களா இந்த 28வது கேள்விக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி சம்மு நம்ம புக்கில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. நம்ம புக்கில் வேறு மாதிரி சம்ஸ் இருக்குது. ஆனால் இது CBSE பாடத்திட்டத்திலேருந்து எடுத்தது, NCERT புக்கிலேருந்து எடுத்தது. இருந்தாலும் மேக்ஸ்லாம் நம்பர் மாற்றி கொடுக்கலான்ட்டுலாம் இருக்குல்ல. ஏபியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க, கூட்டுத்தொடர் வரிசையாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆக்சுவலாக √2 காமன் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? பொது வித்தியாசம் என்னது? √2. ஆக்சுவலாக இது √2 மைனஸ் √8 மைனஸ் √2ன்னு போட்டிங்கன்னா √8 நீங்கள் 4 into 2 பிரிச்சிங்கன்னா வந்துடும். நான் போட்டு காமிச்சேன். ஆனால் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, T2 மைனஸ் T1 T3 மைனஸ் T2 ஈக்குவேட் பண்ணும்போது தான் நமக்கு ஏபியான்னு சொல்ல முடியும். இதுக்கு மாற்று வழிகள் ஏதாவது போட்டிருந்தால், மாற்று வழிகள் ஏதாவது அனதர் மெத்தடில் போட்டிருந்தாலும் இதுக்கு மார்க்கு தரணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவும் ஓகே சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்கல்ல, மேக்ஸ் கொஞ்சம் மாடரேட்டாக வந்துச்சு இல்லையா, அதனால கூட இருக்கலாம். பட் எனக்கு உறுதியாக தெரியல. அந்த 1 மார்க் கேள்விக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த கொஸ்டினுக்கு ஏதாவது 42வது கொஸ்டினுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு நினச்சோம், எதுவும் கிடைக்காது. பட் கரெக்டாக கேட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் A-B² ஃபார்முலா போட்டு சமயம் பண்ணியிருந்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஃபுட் -24ன்னு வந்திருக்கும். ஸோ இது பாருங்கள். அடுத்து 44வது பியை பற்றி பேசியிருக்காங்க. பி பஸ்ஸு சம் பற்றி பேசியிருக்காங்க. இதில் எந்த தப்புமே இல்லைங்க. புக்கை நான் செக் பண்ணிட்டேன். புக்கில் இருக்கிற அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னா, டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்னு கொடுத்துருக்காங்க. புக் என்கிட்ட தான் இருக்குது, நான் படித்து காட்டுறேன். அதுலேயுமே டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புக்கில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்குறாங்க. புக்கில் ஒரு அட்டவணை போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் டைம் எக்ஸும் டிஸ்டன்ஸ் ஒய்யும். கரெக்டாக? எஸ், டைம் எக்ஸும் டிஸ்டன்ஸ் ஒய்ன்னு போட்டிருப்பாங்க. மாணவர்கள் குழப்பமடைஞ்சு டிஸ்டன்ஸ் எக்ஸு டைம் ஒய்ன்னு கூட கொடுத்துருக்கலாம். டிஸ்டன்ஸ் டைம் கொடுத்தனால புக்கில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்கான். புக்கில் அதில் ஆன்சரே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தெரியல தருவாங்களான்னு. பட் இதுக்கும் கோரிக்கை கொடுத்துருக்காங்க, XY மாற்றி போட்டாலும் கொடுக்கணும்னு. ஒருவேளை டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சு டைம் ஒய்ன்னு போட்டிருந்தீங்கன்னா அதுக்கும் மார்க் கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க. ஆன்சர் 5/6ன்னு ஒரு கே, இல்லை 6/5ன்னு வரலான்னு கொடுத்துருக்காங்க. இல்லைனா 1/15ன்னு வரலான்னு கொடுத்துருக்காங்க. 15ன்னு வரலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த கே ஆன்சர்லாம் கான்ஸ்டன்ட் வேரியேஷன் தானே. அது வந்துச்சுன்னா மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலை. இது
கொடுக்கறக்கு கோரிக்கையை விடுத்திருக்காங்க தேர்வுத்துறைக்கிட்ட. ஸோ என்னங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அப்போ முழுமையாக இதுக்கு 8 மார்க் கிடைக்குமான்னு கேட்டால் நீங்கள் எந்த மெத்தடில் நான் இப்போ சொன்ன மாதிரி XY மாற்றி போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் மார்க் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆன்சர் கீ வரணும். எனக்கு தெரிஞ்சு கரெக்ஷன் லீனியண்ட்டாக தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் என்ன அட்டன் பண்ணியிருந்தாலும் ஒரு மார்க் எதையாவது போட்டு பாஸ் பண்ணியெல்லாம் விட்ருவாங்க. அண்டு நல்ல மார்க்கும் எடுத்துருவீங்க. ஏன்னா மோரோவர் எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. நான் இப்போது அந்த கோரிக்கை விடுத்த அந்த லெட்டரில் இருக்கிற விஷயம் தான் நான் பேசியிருக்கிறேன். அண்ட் ப்ளஸ் உங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்குமானா இந்த 1 மார்க் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். அந்த கம்பல்சரிக்கு வந்து மேபி அனதர் மெத்தடில் போட்டால் கிடச்சிரும். அண்டு 8 மார்க் சந்தேகம் தாங்க, புக் இருக்கிறது அப்படியே கேட்டாங்க. XY மாற்றி போட்டாலும் கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்துருக்குறாங்க. பட் அது கோரிக்கையை ஏற்று ஆன்சர் கீழே கொடுத்துட்டாங்கன்னா ஆன்சர் கீழே பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து நான் ஏன் சொல்லணும்னு நினச்சேன், நான் இதுக்கெல்லாம் ஒரு வீடியோன்னு நினச்சேன். சரி நம்ம பசங்க கேட்குறாங்க, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது. கவர்மெண்ட் அந்த ஆன்சர் கீழே முடிவு பண்ணும், நம்ம பார்த்துக்கிட்டு அப்டேட் பண்ணலாம். தேங்க்யூ. சோஷியல் வீடியோ கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், வெயிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.